ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அவர் சொல்லுவார், பெரியவா மேலே இருக்கிற அக்கறையில் இங்கே வரவாள்லாம் அவாவா அவளோட நல்லதுக்காக தான் உன்னை பார்க்க வரலை தவிர நீ நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. நீ நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், உனக்கு ஓய்வு கொடுக்கணும், உங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது, உன்னோட பிரைவசி பாதிக்கும், அதெல்லாம் யாரும் யோசனை பண்ணுறது இல்லைன்னு நிறைய பேசுவார். பெரியவா எல்லாம் கேட்டுட்டு ஒரு புன்னகையோட ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் நெய்வேலி மகாலிங்கத்துக்கு. வேற யாரும் அப்படி பேசுவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெரியவா யோசிச்சு பார்க்கணும். பெரியவாளை போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா? நம்பர் 1. பெரியவாளை நீ வா போன்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமா? நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. பெரியவா நீங்க வரணும், பெரியவா நீங்க செய்யணும், இப்படிதான் நம்ம பேசுவோம். இவர் நீ வா போன்னு பேசுவார். அப்படின்னா இதுல என்ன இருக்கு அவருடைய மனசுக்குள்ள? நெய்வேலி மகாலிங்கம்னா அன்பு இருக்கு. அன்புக்கு ஒருமைப்பன்மை கிடையாது. அன்புக்கு ஒருமைப்பன்மை கிடையாது. சுவாமிய கடவுளை நீதான் காப்பாற்றணும் நம்ம சொல்றோமே. என்ன சொல்றோம்? நீதாண்டி அம்மா காப்பாற்றணும், கற்பகாம்பாள் நீ தாண்டி அம்மா. நம்ம நீங்கன்னு சொல்றோமே. அன்பு, தெய்வத்தின் மேல அன்பு. நம்ம பேசுறோம். ஒரு அபிமான தலைவர், ஒரு அபிமான நடிகர் வச்சுக்கோங்க. அடி பின்றான்ப்பா, என்னமா அடிக்கிறான். ஒரு விளையாட்டு வச்சுக்கோங்க, என்னமா அடிக்கிறான் அப்படின்னு. இங்க இவர் ஒருமையில பேசுறத எல்லாருக்கும் கோபம் ஒருமை தவிர பெரியவா பொருட்படுத்த மாட்டார். இவர் பிஸ்கட்ல வாங்கி வச்சுப்பார். இந்த அன்பு யார்கிட்ட இருந்தது? கண்ணப்ப நாயனார் கிட்ட இருந்தது. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணினார்? பகவான் காட்டுல தனியா இருக்காரே, குடும்பிநாதர் காட்டுல தனியா இருக்காரே, இத்தனை துஷ்ட விலங்குகள் நடமாடக்கூடிய இடத்துல இருக்காருன்னு கவலைப்பட்டு அவரு காவல் காத்தார். காட்டுல இருக்கிறவருக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு விலங்குகளை வேட்டையாடினார். ஏன்னா கண்ணப்ப நாயனார் ஒரு வேடன். அவரு தின்னனார்னு பேரு. வேட்டையாடினார். மிருகங்களை வேட்டையாடி அதை கொன்னு அதை நெருப்புல சுட வச்சு அதை அறுத்து அந்த வெந்த பாகத்தை வாயில போட்டு கடிச்சு பார்த்து இதை கடிக்க முடிகிறதா, இது சாப்பிட முடிகிறதா, சாப்பிட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு இலையில கொண்டு போய் பகவான் கிட்ட வச்சார். காலத்து மலையில சிவபெருமான் கொண்டு போய் வச்சார். சிவபெருமான் சொன்னார, அடே மடையா, நீ வேடுவன், உனக்கு என்னடா தெரியும் நான் எதை சாப்பிடுவேன்னு? எனக்கு சுத்தானம் தான் விசேஷம். எனக்கு வெள்ளை சாதம் தான் சாப்பிடுவேன், நான் சக்கரை பொங்கல் சாப்பிடுவேன், நான் புளியோதர நிவேதனம் சாப்பிடுவேன், நான் சுண்டல் சாப்பிடுவேன். எனக்கு மாமிசம் கூடாது, அசைவம் சாப்பிட மாட்டேன் பகவான் சொல்லல. அன்போடு கொடுத்த காரணத்தினால் அதை குடுமிநாதன் என்கிற சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். இதேதான் இங்கே. இவர் அன்போடு பிஸ்கட் கொண்டு வர்றார், அன்போடு டானிக் வாங்கிட்டு வர்றார். மகாபிரிவா என்ன தெரியுமா சொல்லுவாரா? நெய்வேலி மகாலிங்கத்தை கண்ணப்ப நாயனார்.
கண்ணப்ப நாயனார் அப்படின்பாரு. பெரியவருக்கு பேர் வச்சார் கண்ணப்ப நாயனார், நெய்வேலி மகாலிங்கத்துக்கு பேர் வச்சார். அப்படிப்பட்ட அன்பு. இவரு ஒரு நாள் மடத்துல இருக்கிறப்ப நெய்வேலி மகாலிங்கம் 3ஆம் பிறை, அன்னைக்கு 3ஆம் பிறை, பெரியவா 3ஆம் பிறை தரிசனம் பண்ண போகணும் சொல்லிட்டே இருக்க, அருக்க தொடர்கள்ட்ட பேசிட்டே இருக்க. இப்ப நெய்வேலி மகாலிங்கம் சொல்ற, சும்மா இந்த விளையாட்டுலாம் விளையாடாத, யாரு பெரியவாட்ட, நீ போய் சந்திரனை பார்க்க போற, நீதான் ஈஸ்வரனு, நீதான் ஈஸ்வரன், நீ போய் சந்திரனை பார்க்கணுமா, என்ன கதை அடிக்கிற, நீதான் எல்லாம் இல்ல ஈஸ்வரனே, நீதான் என்ன டிராமா பண்றியா, போய் சந்திரனை தரிசனம் பண்ணணும்னு. நீ நினைச்ச சந்திரனே உங்ககிட்ட வருவான், உங்ககிட்ட வந்து உனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போவான். ஏ சந்திர பகவானே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போ, நான் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு நீ சொன்ன சந்திரனே வந்துட்டு போறான். என்ன கதை அடிக்கிற, நான் 3ஆம் பிறையை பார்க்கணும், நான் 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாட்டே பேசினார். எப்படிப்பட்ட பக்தி பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பக்திலாம் நெய்வேலி மகாலிங்கம் பிரதோஷம் அவளுக்கு இருந்து அந்த பக்தியெல்லாம் வரணும் அப்படின்னா ரொம்ப பாடுபடும். இந்த லோகதாய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கிற ஆசைகள் குறையணும். நமக்கு இந்த ஆசைகள் குறையணும். நமக்கு எல்லாம் வேணும், பரிவாரம் வேணும், சொத்து சுகம் வேணும், வீடு வேணும், வசதி வேணும், ஒரு ஹோட்டலில் போனால் நல்ல சாப்பாடு வாரி வடிச்சுட்டு சாப்பிடணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், எல்லாத்துக்கும் ஆசை. உலகத்துல ஒண்ணுதான் சாஸ்வதம், ஏதோ ஒண்ணுதான். ஒரு கேள்விக்கு பதில்னா ஆம் அல்லது இல்லை, அவ்வளவுதான். ஆமா இல்ல ரெண்டும் சொல்ல முடியாது. அது போல அருளா பொருளா அப்படின்னா அருள் தான் முக்கியம். அந்த அருளை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, பெரியவட்ட கேளுங்க, பெரியவா உங்களோட நயன தீட்சை போகும், பார்வையால என்ன பார்வை அது போதும் எனக்கு கேளுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவைப்படுற பொருளை கொடுத்துட்டே இருப்பேன், அருளும் கிடைக்கும். அந்த அருளினால பொருள் நமக்கு கிடைச்சது. நம்ம பொருள் தான் பிரதானன்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அருள் எட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறது. நெய்வேலி மகாலிங்கம் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.